பணமூட்டை ஒன்றை அல்லாஹுவின் நபியாகவும் அகில உலகின் சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பணமூட்டையை கொண்டு வந்து வாசலிலே வைப்பார்கள், அன்பளிப்பாய் எடுத்துக்கொள்ள சொல்லி. அந்த அன்பளிப்புக்கு பின்னாலே ஆயிரம் விஷயம் இருக்கலாம். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்பளிப்பு கொண்டு வந்த பணமூட்டையோடு வந்த பொற்காசுகளோடு வந்த அவர்களை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசிய ஒரு வசனத்தை நாமெல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு வரையும் திருக்குரானில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அத்துமித்தூனனி பிமாலின், என்னை காசு கொடுத்து வாங்க பார்க்கிறீர்களா? என்னை காசு கொடுத்து சுகம் அனுபவிக்க சொல்ல பார்க்கிறீர்களா? பமா ஆத்தானி அல்லாஹு கைருன் மிம்மா ஆத்தாக்கும், நீங்க எனக்கு கொடுக்கிற பணத்தை விட என் இறைவன் எனக்கு கொடுத்திருப்பது சிறந்தது. முதல்ல முதல்ல இதை தூக்கிட்டு போயிரு என்று சொல்லி பணத்தை திருப்பி அடித்த ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்லும். ஆம், நம்முடைய உழைப்பல்ல, நம்முடைய சம்பாத்தியம் அல்ல, எவனோ ஒருவன் தன்னுடைய வருங்காலத்தை தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்க கொண்டு வந்து காசு கொடுக்கிற போது அதை வாங்குவது ஏறத்தாழ பிச்சை எடுப்பதற்கு சமம். பச்சையாய் அது ஹராம் என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. வாருங்கள், தேர்தல் களத்தின் சூழல்களை குறித்து நாம் பேசுவோம். அன்பானவர்களே, முதல்ல ஒரு செய்தி சொல்லணும். ஒரு முஸ்லிம் உலகத்தின் எந்த மூலையிலே வாழ்ந்தாலும் அவனுக்கு அவன் ஈமான் தான் முதலில். இரண்டாவது தான் தலைவர் அபிமானம், கட்சி அபிமானம், இயக்க அபிமானம், இது எல்லாமே அமைப்பின் மீதான அபிமானம். என்ன அபிமானமாக இருந்தாலும் முதலில் ஈமான், இறை நம்பிக்கை. நீ ஒரு முஸ்லிம், உனது ஈமானுக்கும் இஸ்லாத்திற்குமான மரியாதையும் கண்ணியமும் தான் முதல்ல. அதனால முஸ்லிம்களாக களிமா சொன்ன யாராக இருந்தாலும் தயவு செய்து ஈமானை விட மேலாய் உங்களுடைய கட்சியின் மீதான பிரியம் போய்விடக்கூடாது. கட்சி இருக்கட்டும், கட்சியில இருங்க, இரண்டாம் கட்டமாக இருக்கட்டும், முதலில் ஈமான் இருக்கட்டும். இன்னைக்கு ஈமான கூட தூக்கி போட்டுட்டு, இஸ்லாத்தை கூட தூக்கி போட்டுட்டு, தேவைப்பட்டால் கொண்ட தலைமைக்காக ஏற்றிருக்கிற அவர்களின் வழிகாட்டலில் ஈமானை கூட தூக்கி எறிந்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு ஒரு அபாயம் தமிழக தேர்தல் களத்தில் நிலவுவதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். சொந்த தாய் பெருசா ஈமான் பெருசான்னா, ஈமான் பெருசுங்கிறது குர்ஆன். உன்னை பெற்ற தகப்பன் பெருசா ஈமான் பெருசான்னா, ஈமான் பெருசுங்கிறது குர்ஆன்.